ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஷிப்பில் இருந்து கடைசி நாள் வெளியில் வந்த நாள், அந்த நாளோட வீடியோ தான் இது. 8வது நாள் காலையில் நாங்கள் டெக்ஸஸை ரீச் ஆகும்போது 5:30 கிட்ட ஆனிச்சு. காலையில் 6 மணிக்கு நல்ல நிலவோட பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. இந்த வீடியோவில் ஷிப் மூலயமா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணி போன ஸ்பாட் இதெல்லாம் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் 7 நாளும் போட்டதில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோன்றது போட்டிருப்பேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஷிப்பை விட்டு வெளியில் வந்த ஃபுல் வீடியோவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். லோகன் பாரு, ஷிப்பு முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகலாமா? எப்படி இருந்துச்சு சொல்லு. 7 days ஷிப்பு எப்படி இருந்துச்சு? குட் மார்னிங் ஈகன் வளர்ந்து இந்த வீடியோ நான் பார்ப்பேன். 7 days க்ரூஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுடி பட்டு. 6:30க்கு நல்ல வெளிச்சம் இருந்தது. வெளியில் போய் பார்க்கலாம். இந்த 7 நாளும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து நம்மளோட ரொட்டீன் லைஃபுக்கு நம்ம போக வேண்டியதுதான். இப்போ நாங்கள் ஷிப்பை விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் சின்சினாட்டிலேருந்து எங்கள் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர மிட் நைட் ஆகிடுச்சு. காலையில் இந்த சைடு நிலவு, அந்த சைடு சன் வந்துட்டு இருந்தது. பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. நாங்கள் அப்படியே ஒரு ஆளாக ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட போனோம். இப்போ நான் காட்டியிருக்கிறது ஷிப்லேயே நம்மளுக்கு லாஸ்ட்டாக மேலே இருக்கிற டெக்கு. அங்கே ஃப்ளோர் ரைடு இருக்கும். அதுக்கப்புறம் ஜிப் லைனர்லாம் அங்கேருந்து தான் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஷிப்பு மூலிமா நம்ம புக் பண்ணி போகலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் போயிருந்ததெல்லாம் நாங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஷிப்பில் போகும்போது இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்னார்க்லிங் போயிருந்தோம். நம்ம ஷிப்லேருந்து புக் பண்ணியிருப்போம். ஒரு சில இடத்துல நம்மளை ஷிப்லேயே ஒரு போட்டை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சில இடத்துல நம்ம நடந்து அந்த போட்டில் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டான ஏரியா இருக்கும். அங்கே போயிட்டு ஸ்னார்க்லிங் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு போட்டிருக்கேன். ஏற்கனவே அந்த வீடியோ செக் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஷிப் மூலயமா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். நம்ம எந்தெந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அங்கே அவங்க ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்னார்க்லிங் பண்ணலாம், பேராசைலிங் பண்ணலாம், அந்த மாதிரி பீச்சஸ் போகலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்னார்க்லிங் போனப்போ எடுத்த வீடியோஸ் இது. நமக்கு சேஃபாக தான் கூட்டிகிட்டு போவாங்க. லைஃப் ஜாக்கெட், ஸ்னார்க்லிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. நமக்கு பெருசாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்விம்மிங் தெரியலனாலுமே நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா அவங்க கயர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை பிடிச்சிட்டு கூட நம்ம பார்க்கலாம் ஸ்னார்க்லிங்.
இன்னொரு பிளேஸில் வந்து அவங்க மாயன் ரூயின்ஸ் அந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ்லாம் வந்து சுற்றி பார்த்தாங்க. அவங்க போனது கோஸ்டா மாயாவில், நாங்கள் வந்து பெலிஸில் பார்த்தோம் மாயன் சிவிலைசேஷன்லாம். Paintings inside we cannot see, okay? Mural paintings being done, okay? Carved on seashells, bones. This is a mural. Can you see the people who built those structures? Who built those buildings? The line that you see over there, you see it? No timeline in this line. Why? Because in other words, this much is authentic. It's all original. This has been collapsed. This angle has been collapsed. We see the eye, nose, snout. And the other snout are on the ground. Okay? So, what's the reason being elevated? Because not just only flatted, even reptiles, snakes, view, or statues. Alright? So let's keep going. There's a lot more to see. How many members in this family? Let's put 2 in each room. How many rooms that you count? 7 rooms. 3 behind, plus 1 right behind this one, that's 3, so make 7. So 2 in each, between 14 or more than 14 members of this family. So there's several ones. I don't know if you see, it's not just only that ruin. Archaeologists found underneath paintings alluding to Venus, evening star. Okay? So inside, archaeologists found those paintings that showing it over there. If you want to go look at it, take a picture in front of this building. Let's go straight to the huge plaza, to the Great Basin. இதெல்லாம் தான் அவங்க வந்து புக் பண்ணி போயிருந்த பிளேஸ். நீங்கள் வந்து மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் போகணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா எந்தெந்த மாதிரிலாம் போகலான்றது ஒரு ஐடியா வரும். நாங்கள் தனியாக போனதும் காட்டியிருக்கேன், ஷிப் மூலயமா புக் பண்ணி போன பிளேஸஸும் காட்டியிருக்கேன். நாங்கள் கடைசி நாள் 7 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருந்தோம். இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்த ஏரியா. இப்போ எல்லோரும் வந்து கிளம்ப போகிறோம். இங்கே எப்போதுமே ஒருத்தவங்க நின்று வாஷின்னு கையை கழுவ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் ஏப்ரலில் வந்து போனேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் திரும்ப வந்து நான் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மெமரிஸ்லாம். ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கே வந்து இந்தியன் செஃப் ஒருத்தவங்க வந்து டெய்லியுமே நாங்கள் மீட் பண்ணி பேசுவோம். அவங்க வந்து கடைசி நாள் நான் வந்து அவங்கள பேச சொல்லியிருந்தேன். அவங்க பேர் வந்து ராஜன் பிரபு. அவங்க சிவகங்கைக்காரவங்க. நல்லா பேசினாங்க. எங்களோட டெய்லி நாங்கள் டின்னர் சாப்பிடும்போது வந்து பேசிட்டு நாங்கள் வந்து ஊரை பற்றிலாம், ஏன்னா நான் வந்து காரைக்குடி, அவங்க சிவகங்கை, ஸோ நாங்கள் அந்த சரௌண்டிங்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் எல்லாருமே. க்ரூஸ் ஷிப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பஃபே. நம்ம வந்து ஃப்ரீ பஃபே இருக்கிற ஏரியா. அதே மாதிரி நிறைய ஃப்ரீ ரெஸ்டாரண்ட்லையும் நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் கட்டியிருப்பேன். நம்ம வந்து காசு கொடுத்து அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸுமே நம்ம போய் பார்க்கலாம். முதல் நாள் நைட் வந்து என்னோட ஃப்ரெண்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து கொடுத்துருந்த வீடியோ கிளிப்பிங்கை நான் ஆட் பண்ணுறேன். The most popular in 3, 2, 1. This egg is on fire. Yeah. So that is our bird's nest. Comes with a half-boiled egg white yolk topped with tempura and that of sriracha. The nest that is edible, you can have it as well. And next one, the shrimp. It's lime marinated shrimp wrapped with Kataipido noodles. Underneath there is a Scotch bonnet foam that is a Caribbean spice. All you need to do is to grab the spoon out the tail and dip it on the sauce. Third one, liquid lobster from the sea. It comes with a beef, it cooks in a beef bone marrow, purified in milk, scooped in lobster bisque, and infused with Armagnac marinade. Garnish with black caviar. All you need to do is just grab the spoon and take it one shot. I'm gonna bring more. And the right, Rita. Thank you. Yes.
Magic. Yeah. Thank you. And peppercorn sauce. Apple puree on the side, and this one is the chicharrones, the fried one. The green one is fried kale. Sitting in your Celeria இந்த ரெஸ்டாரண்ட் போன எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அது வந்து ஒண்டர்லேண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து நல்லா அவங்க ரிசீவ் பண்ணதுமே நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி மெனு வந்து வாட்டர் வச்சு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணால் மெனுலாம் தெரியும். அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம பேக் டு நம்ம அந்த காலையில் உள்ள வீடியோக்கு வந்தாச்சு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் சாப்பிட்டா என்ன சாப்பிட மாட்டியா? உங்களுக்கு மெயில் வரும், அது நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்க. ஓகே. Welcome to Royal Caribbean, one of the best cruise lines in the world. ஓகே, தேங்க்யூ. பின்னாடி பாருங்க. நாளைக்கு நமக்கு தமிழ் நியூ இயர். என்னோடய ஃப்ரெண்டையும் அங்கே பார்த்து பாய் சொல்லிட்டோம். இங்கே தான் ஃப்ரெஷ் ஆம்லேட் வந்து போட்டு கொடுப்பாங்க. அவங்கள வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் தான் திரும்ப பார்ப்போம். ஏன்னா அவங்க நடுவில் வந்து டெக்ஸஸில் கொஞ்சம் பிளேசஸ் பார்த்துட்டு வர்றாங்க. நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் தனி ஃப்ளைட்டு, அவங்க தனி ஃப்ளைட். இப்போ ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டே வந்து நம்மளோட லக்கேஜை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். சூப்பரான ஒரு மெமரியோட நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப்பை வந்து ஒரு 7 days வந்து நம்ம வந்து க்ரூஸ் ஷிப்பில் என்ஜாய் பண்ண முடியும். கமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்குமே இந்த டவுட் இருக்கும். அன்எக்ஸ்பயர்ட் ஸ்டாம்ப்டு வீசா வந்து வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், நமக்கு வந்து வீசா வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வேணும். நாங்கள் வந்து வீசா அந்த வேலிட் ஸ்டாம்பிங் வீசாவோடையும் போயிருக்கோம். அதுக்கப்புறம் க்ரீன் கார்டு கிடைக்கும் போதும் அந்த டைமும் நாங்கள் க்ரூஸ் ஷிப் போயிருக்கோம். இப்போ சிட்டிசன் ஆயுமே க்ரூஸ் ஷிப் வந்து போயிருக்கோம். ஸோ நமக்கு வந்து வேலிடான வீசா வந்து கண்டிப்பாக இருக்கணும் வீசா ஹோல்டர்னா. ஷிப்பில் ஒரு டெக்கையுமே காலையில் வந்து அந்தந்த டெக் வந்து ஒரு ஏரியாவில் வந்து வரணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் போய் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அவங்க கொஞ்சம் பேரை அப்படியே வெளியில் வந்து அனுப்புவாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. மேலேருந்து கீழே வந்துருக்கும். வெயிட் பண்ணும்போது தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃப்ளோரில் வந்து நடராஜர், யானை, புத்தா இவங்களோட ஸ்டாச்சுலாம் வந்து வச்சுருந்தாங்க. நான் இங்கே வந்து அது பார்க்கவே இல்லை. இதான் வெயிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நடராஜர் சிலையெல்லாம் அங்கே இருந்தது. Bye bye, harmony of blessings. வா சிட்டு, சிட்டு வா. அவ்வளோதான், ஷிப்பை விட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு. க்ரூஸ் ஷிப் முடிஞ்சிருச்சு. இதோட வந்து இனிமேல் எத்தனை வருஷம் கழிச்சு போவோம்னு தெரியாது. ஏன்னா அடிக்கடி நம்ம போகக்கூடிய இடம் இல்லை அது. ஏன்னா அவ்வளோ செலவாகும் நமக்கு. நாங்கள் வந்து 2 years ஒன்ஸ் வந்து இந்தியா போவோம். இந்த வருஷம் இந்தியா போகாதனால ஒரு 7 நாள் வந்து ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுனால நாங்கள் வந்து க்ரூஸ் ஷிப்க்கு வந்து புக் பண்ணி போயிருந்தோம். என்னோடய வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். போகணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக க்ரூஸ் ஷிப் வந்து போய் பாருங்கள். நல்ல என்டர்டைனிங்காகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். கடல்லாம் பார்த்து நம்ம வந்து அப்படியே மனசு வந்து ரொம்ப அமைதியாக ஆகிடுவோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து டெக்ஸஸ்லேருந்து சின்சினாட்டிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சின்சினாட்டியில் வந்து நாங்கள் கார் பார்க் பண்ண ஏரியாவுக்கு வந்து ரீச் ஆகும்போது 12:30. அங்கேருந்து நாங்கள் வந்து இந்தியானாக்கு வந்து அன்னைக்கு 2:30-3 ஆயிடுச்சு. அன்னைக்கு தூங்கவே. ஆனால் பசங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்குமே போனானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த க்ரூஸ் ஷிப் வந்து சூப்பராக சந்தோஷமாக முடிஞ்சிச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.